தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 13/5/2025 ஆகிறது. நேற்று நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பதிவானது. நேற்று வந்து கரூர் மாவட்டம், அதே போல் நாமக்கல், சேலத்தில் பார்த்திங்கன்னா இரவு ஒரு 7 மணிக்கு மேலே கனமழை பதிவாச்சு. கரூர், அதே போல் திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி, ஈரோடு கூட மழைங்க. ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் கனமழைங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர், கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. வட உள் மாவட்டங்களில் மழை பதிவானது. குறிப்பாக நேற்று வந்து செங்கல்பட்டுக்கு கிழக்கு பகுதி மற்றும் தாம்பரம், சென்னைக்கு மேற்கே காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாச்சு. அதே போல் புதுச்சேரி, கடலூர், நெய்வேலிக்கு மேற்கே சில இடங்களில் மழை பதிவாச்சு. மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு எல்லையில், அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை பதிவாச்சு. நேற்று வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு கரூர், நாமக்கல்லில் கனமழை பதிவாச்சு. நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய தென் மாவட்டம் மதுரைக்கு மிக அருகே மழை பதிவானது. மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, அதே போல் அந்த திண்டுக்கல், மணப்பாறையில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாச்சு. திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே அறிவித்தபடியே மழை பதிவாச்சு. அதாவது பெரும்பாலும் நேற்று வந்து மழை அப்படிங்கிறத நம்ம அறிவித்தபடியே நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். சில இடங்களில் மட்டும் தாங்க பதிவாகும், பரவாயில்ல எதிர்பார்க்காதீங்க. சில இடங்களில் மட்டுமே பதிவாகும் சொன்னால் அறிவித்தபடியே சில இடங்களில் சில மாவட்டங்களில் மட்டுமே நம்ம அறிவித்தபடியே சொன்ன மாதிரி மழை பதிவாச்சு. நம்ம அடுத்து இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது முதல்ல வெப்பநிலையை பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை, அதாவது வெயிலோடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்று மதியம், இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்று மட்டும் இல்லைங்க, இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போகுதுன்னா ஆந்திரா, வடக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு வெப்பத்தை வந்து கடத்திட்டு வரப்போகுது. இதனால் அதிகமான ஒரு வெப்பநிலை இன்றைக்கும் பதிவாக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வருகை தந்து வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களுக்கு 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை உயர்த்த போகுது. இதனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கவனமாக இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் திருப்பத்தூர், வேலூர், வட உள் மாவட்டம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்று வந்து அதிகபட்சமாக 40 டிகிரி முதல் 41 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம். கண்டிப்பாக 40 டிகிரி மிக அதிகமான ஒரு வெயில் தான். இப்போலாம் 30 டிகிரிக்கு மேலே அதிக வெயில் அடித்தாலே அதிகமான ஒரு வெப்பம் தான். இப்போ 40 டிகிரி அப்படிங்கிறது மிக அதிகமான ஒரு வெப்பம் தான். எல்லாருமே கவனமாக இருங்க. வட தமிழக மக்கள் கவனமாக இருங்க. இன்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் மழையும் இருக்கிறது. மழைக்கு முன் இந்த வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம் மற்றும் நாகப்பட்டினம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று மதியம் மேற்கு திசை காற்று மற்றும் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படும், கவனமாக இருங்க. அடுத்து மதுரை, அருப்புக்கோட்டை, இன்றைக்கி வந்து மதுரையில் அதிகமான ஒரு வெப்பநிலை 40 டிகிரிக்கு மேலே பதிவாக போகிறது. ராஜபாளையம், பெரையூர், அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் எல்லாமே அதிகமான ஒரு வெயிலுங்க. இதில் வந்து கோவில்பட்டி, சாத்தூரில் 42 டிகிரி வரைக்கும் தொடரலாம். இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்கள் மக்கள் கவனமாக இருங்க. தென் மாவட்டங்களுக்கு இன்று மழையும் இருக்கிறது, ஆனால் மழை பெய்வதற்கு முன்னாடி அதிகமான ஒரு வெயிலை வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை பொறுத்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே பதிவாக போகுது. தென் மாவட்ட மக்கள் கவனம். பொதுமக்கள் மற்றும் விவசாயம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அதே போல் கரூர், தாராபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர் அதிகமான ஒரு வெப்பநிலை தான். பொள்ளாச்சிக்கு தெற்கே குறைவான ஒரு வெயில் அடிக்கும். வால்பாறையில் 22 டிகிரி மட்டுமே காணப்படும். அதே போல் நீலகிரி மாவட்டம் 21 டிகிரி மட்டும் காணப்படும். ஆனால் இந்த கோயம்புத்தூருக்கு கிழக்கே திருப்பூர், அந்தியூர், ஈரோடு மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே அதிகமான ஒரு வெயிலுங்க. கரூர், திருச்சி, முசிறி, துறையூர், மணப்பாறை, சின்னசேலம், ஆத்தூர், அரூர், திருவண்ணாமலை, இந்த மேற்கு உள் மாவட்டம் முழுவதும் இன்று மதியம் மிக அதிகமான ஒரு வெயிலாக காணப்படும். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்று மட்டுமல்லங்க, நாளைக்கு இதை விட அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்க போகுது. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று ஃபோர்ஸாக உள்ள நுழைய போகுது. நாளைக்கு வந்து ஃபோர்ஸாக அந்த இப்போ வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வெறும் 5-7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருது. நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்றானது 10-20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அது வந்து ஹைதராபாத் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்து வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்க போகுது. அதனால் நம்ம தமிழகத்திற்கு நாளை முதல் அதிதீவிரமான வெப்பநிலையும் அதிதீவிரமான கனமழையும் பதிவாக போகுது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க.
நிச்சயமாக இன்றைக்கு வந்து அதிகமான ஒரு வெயில் வந்து அடிப்பது உறுதி. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழைப்பொழிவுங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். இப்போ மழை வந்து தீவிரமாகாமல் இருக்குது. ஸோ அதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா, இன்னும் அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகத்தில் இன்னும் வரவில்லை. இதுதான் காரணம். அதாவது அது மட்டும் இல்லைங்க, இந்த கடல் காற்று என்ன பண்ணணும்னா சரியான நேரத்தில் நுழையணுங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யணும்னா இப்போ வந்து ஈரப்பதம் மிகுந்த காற்று, நீராவி காற்று கொஞ்சம் ஓரளவு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த காற்று என்ன பண்ணும்னா கடலில் மட்டுமே போயிட்டுருக்கு. இப்போ கடலில் மட்டும் போனால் மழை கொடுக்காதுங்க. கடலில் போவதை விட நம்ம தமிழகத்தில் உள்ள நுழையணும். நம்ம தமிழகத்தில் குறிப்பாக மாலை 3 மணி, 4 மணி, 5 மணிக்குள்ளே உள்ளே நுழைந்தால் மட்டுமே தீவிரமான மழை வந்து எதிர்பார்க்க முடியும். அப்படி நிச்சயமாக அதான் நடக்கும். அதாவது தீவிரமான மழை பதிவாகணும்னா இந்த கடல் காற்று இப்போ கடலில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, கடலில் பார்க்க இந்த மன்னார்குடிக்கு தெற்கு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு காற்று வந்து தெற்கு காற்று வீசிட்டு இருக்குது. அந்த தெற்கு காற்று என்ன பண்ணணும்னா நம்ம தமிழகத்தில் திருச்சி டெல்டா உள்பகுதி, அதாவது மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேற்கு மாவட்டங்களில் அதிகமான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு தரை வெப்பம் உயர்ந்து மதியமே மழை மேகத்தை உருவாக்கிடும். அந்த மழை மேகத்தை மிகப்பெரிய ஒரு மழை மேகமாக மாற்ற இந்த கடல் காற்று என்ன பண்ணணும்னா அது வந்து உள்ளே போய் குளிர்வித்து அது மழையாக மாற்றுவதற்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றுவதற்கும் இந்த கடல் காற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே ஸோ அப்படி நடக்காமல் இருக்குது. அதாவது கடல் காற்று அப்படிங்கிறது மாலை இரவு ஒரு 7 மணிக்கு மேலே உள்ள நுழையுதுங்க. இந்த 7 மணிக்கு உள்ள நுழைந்தால் அது மழை கொடுக்காது. சில இடங்களை மட்டும், குறிப்பிட்ட இடங்களை மட்டும் அந்த மலை மேகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் மழை கொடுத்துட்டு போயிடும். அதாவது கரெக்டாக நுழையணும். சரியான நேரம் கடல் காற்று நுழைவு நேரம் பார்த்திங்கன்னா 4 மணி 3 மணிக்கு நுழைந்தால் அதிகமான மழை தான். அந்த மதியமே நுழைஞ்சால் இன்னும் அதிகமான மழை தீவிரமாக காணப்படும். மதியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு 4 மணிக்குள்ளே கண்டிப்பாக நுழையணும். அப்போ தான் உள் மாவட்டங்களில் ஒரு தீவிரமான மழையை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த கடல் காற்று உள்ளே போகணும். ஏன்னா மேற்கு திசை காற்று, வடமேற்கு வெப்ப காற்று வருவதை குளிர்வித்து அந்த மலை மேகத்தை மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றணும்னா அந்த காற்று உள்ளே போகணும். ஸோ கடந்த சில நாட்களாக அப்படி நடக்கவில்லை. இது வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். நாளை முதல் கண்டிப்பாக அது நடக்க இருக்கிறது. கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக யாரும் கவலைப்படாதீங்க. மழையெல்லாம் இருக்குது. நிச்சயமாக வரும் நாட்களில் இது போல் நடக்காது. நிச்சயமாக வடமேற்கு வெப்ப காற்று மற்றும் மேற்கு திசை காற்று வந்து அதுபடி குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும். எனவே கவலை வேண்டாம். நிச்சயமாக அடுத்து இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. தென் மாவட்டங்களுக்கு, அதாவது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு இன்றைக்கி வந்து கனமழை வருங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரிகிறது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பெய்யலாங்க. மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. தேனி மாவட்டம் மேற்கு பகுதி இன்றைக்கி வந்து கேரளாவில் அதிகமான ஒரு மழை இருக்குது. வால்பாறை, பொள்ளாச்சி மற்றும் கோயமுத்தூருக்கு மேற்கே, பாலக்காடு கணவாய்க்கு மேற்கே கனமழை இருக்குது. அதே போல் கோயமுத்தூருக்கு வடக்கு புறம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அந்த எல்லையோரத்தில் கண்டிப்பாக கனமழை பதிவாகும். எங்கன்னா அந்தியூர், சத்தியமங்கலம், நம்பியூர், காரமடை, நீலகிரி, கோயமுத்தூருக்கு வடக்கே கண்டிப்பாக மழை நிச்சயமாக ஒரு தீவிரமான மழையாக பதிவாகும். ஸோ அங்கிருந்து காற்று பகுதிகளுக்கு மழை முன்னேற்றம் அடையலாம். ஸோ இன்று இரவு மாலை ஒரு 5 மணிக்குள்ளே காற்று பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா மேற்கு திசை காற்று தான் அந்த திருப்பூருக்கு வடக்கே, ஈரோடுக்கு வடக்கே உருவாகக்கூடிய மலை மேகத்தை இந்த மேற்கு திசை காற்று தான் அது வந்து குளிர்வித்து மழையாக மாற்றும். ஸோ இதனால் அது மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறினால் அது நிச்சயமாக தாராபுரம், திருப்பூர் நோக்கி வரலாம் வாய்ப்பு இருக்குது. எனவே திருப்பூர், கோயமுத்தூர், பொள்ளாச்சி மற்றும் தாராபுரம் ரொம்பவே கவனமாக இருங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இதற்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக மழை வந்தடையும். இன்றைக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றம் அடைந்து மழை கொடுக்கலாம். ஆனால் நாளைக்கு மேற்கு திசை காற்று எவ்வளவு தான் கிலோமீட்டர் அடித்தாலும் காற்று பகுதிகளுக்கு நிச்சயமாக நாளை முதல் ஒரு தீவிரமான மழை வந்து இருக்கிறது. கோயமுத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, அதே போல் தாராபுரம், கரூர், திருப்பூருக்கு எல்லாமே அதீதமான ஒரு மழை நாளை முதல் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எதிர்பாருங்க. இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. மழைக்கான வாய்ப்பு காற்று பகுதிகளுக்கு இருக்குது. ஆனால் காற்று பகுதிகளுக்கு வடக்கே திருப்பூர், ஈரோடு கண்டிப்பாக மழை பெய்யும். அதே போல் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மேகத்தை உருவாக்கலாம். ஸோ அந்த மலை மேகம் ஒரு ஆளுங்கட்டிய மழையாக கூட பதிவாகலாம். சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், அரூருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி வந்து சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வருது. இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றால் வட உள் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாகி மழை கொடுக்கலாம்.
திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூருக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, மழை வரலாம். நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக சென்னைக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு தான். செங்கல்பட்டு, திண்டிவனம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்ன சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கையும் மழை பெய்யும். தஞ்சாவூர், புதுக்கோட்டைக்கெல்லாம் சில இடங்களில் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. கும்பகோணம், மன்னார்குடி, தெற்கு டெல்டாவில் வாய்ப்பு குறைவு தான். வடக்கு டெல்டாவில் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. சீர்காழி, நெய்வேலி, கும்பகோணம் எல்லாம் மயிலாடுதுறைக்கெல்லாம் மழை பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் இன்றைக்கி வந்து கவனமாக இருங்க. வடமேற்கு வெப்பக்காற்றால் மழை பெய்யலாம். நாளைக்கு கண்டிப்பாக டெல்டாவிற்கு ஒரு சிறப்பான மழை இருக்குது. நாளை முதல் வடமேற்கு வெப்பக்காற்று அது டெல்டா நோக்கி வரப்போகுது. இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று வட மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக வரும். நாளைக்கு என்ன ஆகுனா வட மாவட்டங்களையும் தாண்டி டெல்டா வரைக்கும் வந்தடைய போகுது. அப்போ காற்றோடைய குவிதல் எங்கே இருக்கும்னா நாளைக்கு வந்து தென் மாவட்டம் டெல்டாவில் அமைய போகுது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள தயாராருங்க. நிச்சயமாக வட தமிழகம், டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள், மேற்கு மாவட்ட மக்கள், எல்லா மாவட்ட மக்களும் ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள தயாராருங்க. இப்போதே நீங்கள் வந்து ஒன்றே தான், அதாவது மழை வரும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். மழை வரும்போது நம்ம என்னென்ன செய்யணும்னா, இப்போ மழை வந்து நெருங்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே உங்களுடைய செல்ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. பல்வேறு கிராமப்புறங்களில் மின்சாரம் நிறுத்தப்படும். நிச்சயமாக வலுவான ஒரு சூறாவளி காற்று அடிக்கும் போது கண்டிப்பாக மின்சாரம் ஒரு நாள் வராமல் இருக்கும். அதாவது மின்சாரம் கண்டிப்பாக நிறுத்தப்படலாம். நிச்சயமாக மின்சார சேவைகள் பல்வேறு மாவட்டங்களில் நிறுத்தப்படும். இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மின்சாதன பொருட்கள், இந்த மிளகு வர்த்தி, அது மட்டும் இல்லாமல் மிளகு வர்த்திலாம் வாங்கி வச்சுக்கோங்க. மிளகு வர்த்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்குகள் எல்லாமே மண்ணெண்ணெய் ஊற்றி வைங்க. நிச்சயமாக மின்சாரம் நிறுத்தப்படலாம். சில கிராமப்புறங்களில் நிச்சயமாக சூறாவளி காற்று அடிக்கும் போது கண்டிப்பாக மின்சாரம் நிறுத்தப்படும். மழை பெய்யும் போதும் பெரிய ஊர்களில் கூட மின்சாரம் நிறுத்தப்படலாம். கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இந்த மின்சாதன பொருட்கள், இந்த லேப்டாப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்ரு, செல்ஃபோன் எல்லாம் சார்ஜ் போட்டு வைங்க. ஸோ அடுத்து இந்த படுதா சீட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெயின் கோட்டு, கொடையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க. நிச்சயமாக உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. நாளை முதல் இன்றைக்கே வாய்ப்பு தான். நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்து விடும். நிச்சயமாக நாளை முதல் நம்ம தமிழகத்தில் ஒரு தீவிரமான மழை வந்து இருக்கிறது. வடமேற்கு வெப்பக்காற்று வருதுங்க, ரொம்ப கவனிக்கணும். இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் கடந்த சில நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த செங்கல்பட்டு, வட மாவட்டங்களில் தெற்கு ஆந்திராவிலிருந்து சொன்ன மாதிரி மழை வந்து அதிகமான ஒரு பாதிப்பு கொடுத்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை கிழக்கெல்லாம் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இந்த மின் கோபுரங்கள், செல்போன் டவர் எல்லாமே அந்த அளவுக்கு சாய்ந்து விட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வருவதும் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான். இதனால் அந்த வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் இப்போ குவிக்க போகுது. முன்னாடியெல்லாம் ஆந்திராவிலிருந்து மழை உருவாக்கி வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் வந்து அதீதமான ஒரு மலை மேகத்தை உருவாக்க போகுது. அதே நேரத்தில் கடல் காற்று உள்ள நுழைஞ்சு அந்த மலை மேகத்தை மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாற்ற போதுங்க வாய்ப்பு இருக்குது. எனவே ரொம்ப கவனமாக இருங்க. வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கே மழை பெய்வதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு தான். நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு தீவிரத்துடன் காணப்படும். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. நிச்சயமாக நாளைக்கெல்லாம் ஒரு தீவிரமான மழை தான். அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு என்று ஒரு உண்மையான அறிக்கை மட்டும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம அதாவது அடுத்தவர்கள் மாதிரி ஒரு சொன்னதே சொல்லிக்கிட்டு, அதாவது ஒரு போலியான ஒரு அறிக்கை கூட நமக்கு கிடையாது. நம்ம எப்போதுமே ஒரு உண்மையான ஒரு நேர்மையான அறிக்கை மட்டும் தான் கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம அறிக்கையை பதில் எல்லாருமே பயனடையணும். அது மட்டுமே என்னுடைய நோக்கம், நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். மறக்காமல் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். தீவிரமான மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நாள் நம்ம கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம். நிச்சயமாக இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. பல்வேறு இடங்களில் இன்றைக்கே மழை பெய்யலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக தீவிரமான மழை வந்து பதிவாகுவது உறுதி. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. வடமேற்கு வெப்பக்காற்று வருகை தந்து விட்டது. வடமேற்கு வெப்பக்காற்று தாங்க அதிகமான ஒரு தீவிரமான ஒரு மழை மேகத்தை உருவாக்க போகுது. வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்தடுத்து ஒரு நாட்கள் என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு சில நாள் பரவலான நீர் தமிழகம் முழுவதும் மழை கொடுக்கும். ஒரு சில நாள் வெப்பம் குறையும் போது சில இடங்களில் மழை கொடுக்கும். ஒரு சில நாள் மீண்டும் பரவலாக மழை கொடுக்கும். இப்படி இடமாறி மழை கொடுப்பது உறுதி. கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.